வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. வணக்கம். ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் இப்ப கிடைச்சிருக்குதுங்க சார். பஞ்சாப்ல ஆம் ஆத்மியோடு காங்கிரஸ் தொகுதி உடன்படிக்கை எட்டப்பட்டு விட்டது. டெல்லியில் ஆம் ஆத்மியோடு தொகுதி உடன்படிக்கை எட்டப்பட்டு விட்டது. ஹரியானாவில் எட்டப்பட்டு விட்டது. அசாம்ல எட்டப்பட்டு விட்டது. வெஸ்ட் பெங்கால்ல எட்டப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து செய்திகள் ஒரே நாள்ல வந்துட்டே இருக்கு சார். திக்கு முக்காடும் வகையில இந்தியா கூட்டணிக்கு இந்த செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த தொகுதி உடன்படிக்கை எட்டப்பட்டு விட்டதுன்னு ஒவ்வொரு தொகுதியா போலாம் நினைக்கிறேன், ஒவ்வொரு பகுதியா போலாம் நினைக்கிறேன் சார். வெஸ்ட் பெங்கால்ல 5 தொகுதிகள் காங்கிரஸுக்கும், மீதி இருக்கக்கூடிய இடங்கள்ல திரிணாமுல் காங்கிரஸுக்கும் போட்டியிடுவதாக உடன்படிக்கை எட்டப்பட்டு விட்டது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களும் ரொம்ப ராஜதந்திரத்தோட நடந்திருக்காங்கன்னு தோணுது. இது ஏற்கனவே அவங்களுக்கு இடையில இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இவங்க ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அப்பியரன்ஸை கொடுத்து ஒரு தற்காலிக மகிழ்வு பிஜேபி கொடுத்துட்டு கடைசியில் ஷாக் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஏன்னா வெகு விரைவாக பாருங்க, அடுத்த தேர்தல் இந்த வார முடிவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம்னு நான் டெல்லி போயிருந்தபோது ஒரு அரசு அதிகாரி என்கிட்ட சொன்னார். இந்த வார முடிவிலோ அடுத்த வார துவக்கத்திலோ அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அதுக்கு முன்னாடியே இவங்க இந்த மாதிரி உடன்படிக்கை ஏற்படுத்தும் மூலம் இந்தியா கூட்டணி தேர்தலுக்கு முன்னாலே உருவாயிருச்சுங்கிறத இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நாளைக்கு இவர்களுடைய வேட்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தனிப்பெரும்பான்மை இருந்தால் நீங்கள்லாம் தனித்தனி கட்சின்னு சொல்ல முடியாது. நாங்கள் இந்தியா கூட்டணியின் அங்கம்னு சொல்லி இவங்க சொல்ல முடியும். நாங்கள் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுடைய உடன்படிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதனால இது நிச்சயமாக அவங்கள பொறுத்த மட்டும் நல்ல சமிக்ஞை. வெஸ்ட் பெங்காலில் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகம். பிஜேபி போன தடவை 17 சீட்டு நம்ம வாங்கினாங்க. அது மாதிரி வாங்க முடியாது இந்த தரம். அதுதான் கள நிலவரம். அதே மாதிரி தான் பீகார்லையும் நிதிஷ்குமார் போனதுனால இவங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு இருக்கும்னு எனக்கு தோணலை. ஓகே ரைட். இப்போ வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் ரெடியூஸ்டு டு 5 சீட்ஸ் அப்படின்றத பார்க்க முடியாது. ஒரு கட்டத்துல ஒரு பெரும்பான்மையான தொகுதிகள்ல போட்டியிடணும் அப்படின்றது காங்கிரஸுக்கு அங்க லோக்கல்ல இருக்கிற லீடர்ஸுக்கு விருப்பமாக இருந்தாலும் கூட 2 சீட்டுன்னு மம்தா சொல்லி அதை காங்கிரஸ் ஏத்துக்கல. இப்ப 5 சீட்டுக்கு உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது சார். காங்கிரஸ் தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு காங்கிரஸ் அந்த பெருந்தன்மையோட நடந்துக்கணும். ஏன்னா மற்ற எல்லாரையும் விட ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறது காங்கிரஸ் தான். இந்த பிஜேபி ஆட்சி தொடர்றதில்ல. அவங்க காங்கிரஸ் முற்று முழுதாக அழித்து விட வேண்டும், அனைத்து இந்திய கட்சின்னு பிஜேபி ஒன்று மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மாநில கட்சிகளை மிரட்டுவது எளிதுன்னு சொல்லி பிஜேபி நினைக்கிறாங்க. அவங்க கையில் தான் இது ரஜகத துரக பதாதிகள் இருக்காங்களே, இடி இருக்கு, இன்கம் டேக்ஸ் இருக்கு, சிபிஐ இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அதை வச்சு இவங்கள ஈஸியாக மிரட்டிடலான்னு சொல்லி பார்க்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, காங்கிரஸ் ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்து அவங்க பதவியில் இருந்திருக்காங்க. 3 தலைமுறை பதவியில் இருந்திருக்காங்க. அப்போ அந்த 3 தலைமுறையில் அவங்க பதவியில் இருந்தபோது அவங்க பல பேருக்கு உதவி செஞ்சிருக்க முடியும். இன்னைக்கு அதிகார வர்க்கத்தில் உள்ள 2nd ஜென்ரேஷன் 3rd ஜென்ரேஷனுடைய 4 ஃபாதர்ஸுக்கு அவங்க உதவி செஞ்சிருக்க முடியும். அதனால அவங்களுக்குன்னு ஒரு பலம் அரசாங்கத்துக்குள்ள இருக்கு, காங்கிரஸுக்குன்னு ஒரு பலம் இருக்கு. இது இவங்களுக்கு தெரியும், பிஜேபிக்கு தெரியும். மற்றவர்களுக்கு அந்த பலம் கிடையாது. இப்போ இவங்களுக்கு மம்தா பானர்ஜிக்கு ஏதாவது வங்காளிகள் இதில் உள்ள வங்காளிகள் அந்த பலம் கொடுப்பாங்க, ஒன்றிய அரசில் உள்ள வங்காளிகள். அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பெரும்பான்மை தமிழர்கள் அந்த பலத்தை கொடுப்பாங்க திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ. ஆனால் அங்கே காங்கிரஸுக்குன்னு அப்படிப்பட்ட ஒரு பலம் இருக்குதுனால அதுதான் அவங்களுக்கு முக்கிய எதிரி பிஜேபிக்கு பொலிட்டிக்கலி. அது காங்கிரஸுக்கும் தெரியும். அதனால காங்கிரஸ் இதில் விட்டு கொடுத்தான் போகணும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதை நான் ஜென்ராம் அவர்கள் கூட ஒரு விவாதத்தில் சொன்னபோது ஜென்ராம் கூட சொன்னார், அப்போ என்ன சார் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்துட்டு இவங்க சின்னவங்களா போயிடுறதா அப்படின்னு. இவங்க இந்த மாதிரி இடத்துல விட்டு கொடுத்துட்டு போகிறவங்க சின்னவங்களா போக மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஒர்க் குறையும். என்ன நல்லது தானே, நீங்களும் நானும் ஃபெடரலிசம் பேசிக்கிட்டு இருக்கோம், அதுதானே வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கரெக்ட். இப்போ ஆம் ஆத்மியோடும் தொகுதி உடன்படிக்கை எட்டப்பட்டு விட்டது. இப்ப டெல்லியில சமீபத்துல கூட ஆளுங்கட்சியாக இருந்தது காங்கிரஸ். ஒரு 10 ஆண்டுகள்ல தான் நிலவரம் மாறி இருக்கிறது. பட் அவங்க கண்டினியூஸா டெல்லியில அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள். டெல்லியில இருக்கக்கூடிய எல்லா லோக்சபாவும் சரி, பெரும்பான்மையான அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸும் காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்தது. அரைவல் ஆஃப் அரவிந்த் கெஜ்ரிவால் நிலைமை மாறுகிறது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி டெல்லியில 4, காங்கிரஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு 4+3 அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார், ஆம் ஆத்மியோட உடன்பாடு? இப்போ நீங்க இந்த காங்கிரஸ் நீங்க 10 வருஷம் பதவியில் இருந்தாங்களே, அதுக்கு முன்னாடி 10 வருஷம் பிஜேபி அங்கே பதவியில் இருந்தாங்களே. டெல்லி பிஜேபியோடைய கோட்டையாக தான் இருந்தது. இவங்க 2 பேரையும் வீழ்த்திட்டு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கேவ் அ பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் லைஃப்.
டு த எக்ஸ்ரைட். அவர் சொன்னார், நான் வந்து வாட்டர் டேரிஃப் குறைப்பேன், எலக்ட்ரிசிட்டி டேரிஃபை குறைப்பேன்னு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பிரைவேட் கம்பெனியோட போட்ட ஒப்பந்தத்தை காமிச்சாங்க. இந்த ஒப்பந்தம் நீங்கள் மீற முடியும், இந்த ரேட்டு கொடுத்தா தீரணும்னாங்க. அப்போ இவர் என்ன சொன்னார், சரி அந்த ரேட்டை குறைக்க முடியும், நான் சப்சிடைஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சப்சிடைஸ் பண்ணார். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார். இந்த வாட்டர் டேரிஃப், எலக்ட்ரிசிட்டி டேரிஃப் குறையிறது வந்து டெல்லி மாதிரி ஒரு பெருநகரில் எல்லாருக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. ஏழைகள், எளியவர்கள், நடுத்தர வர்க்கத்து மக்கள், பணக்காரங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுது. அதனால இவர் வந்து அனைத்து மக்களுக்கும் வந்து ஒரு an effective அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜராக இருந்திருக்காரு. ஹி இஸ் நாட் எ கிரேட் பொலிட்டிக்கல் சேர். அவருக்கு பொலிட்டிக்கல் ஃபிலாசபி என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டால் அவருக்கே தெளிவாக சொல்ல தெரியுமான்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு மக்கள் ஆதரவு டெல்லியில் வந்து அவருக்கு இருக்கு. அதே மாதிரி பஞ்சாபில் வந்து இப்படிப்பட்ட ட்ரக் மெனஸ் இருந்தபோது இந்த ரெண்டு அரசுகளுமே எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி நினைச்சதன் காரணமாகவும் இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின் காரணம் பஞ்சாப்ல வந்து அவங்க பெரிய ஃபோர்ஸாக வந்திருக்காங்க. அதனால காங்கிரஸ் அவருக்கு இந்த நேரத்தில் விட்டு கொடுக்க தான் செய்யணும். ஏன்னா காங்கிரஸ் இங்கே விட்டு கொடுத்தா குஜராத்தில் 1 அல்லது 2 சீட்டு மட்டும் கொடுத்தா, குஜராத்தில் வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து நின்னாங்கன்னா பிஜேபிக்கு வந்து ரொம்ப சிக்கலாயிரும். போன தேர்தலே சட்டமன்ற தேர்தலே 2 கொடுத்து, குஜராத்ல ஆப்புக்கு 2 கொடுத்திருக்காங்க சார். ஆமா, ஏன்னா அந்த 2 கொடுத்தா தான் அவங்க ஹரியானாலையும் கோவாலையும் மிஸ்யூஸ் பண்ணாம இருப்பாங்க. ஆமா, அதனால 2 கொடுத்தா தீரணும். ஓகே, பட் இவங்களுடைய கன்சாலிடேட்டட் ஃப்ரண்ட் வந்து பிஜேபியை வீழ்த்த வலிமை உள்ளதா சார் குஜராத்ல? இருக்கும். ஏன்னா போன குஜராத் சட்டமன்ற தேர்தல் வந்து ஆம் ஆத்மி ஓட்டு வந்து இவங்களுக்கு போயிருந்ததுன்னா, காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து நின்றுதாங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காது. அந்த அளவுக்கு ஓட்டிங் பேட்டர்ன் இருந்தது. இவங்க தான் ஓட்டை பிரித்து இவங்க பிஜேபி வெற்றி பெறதுக்கு வந்து வழிகோலினாங்க. இதுதான் உண்மை. அதனால இது ரொம்ப பெரிய சக்தியாக குஜராத்தில் இருக்கும். ஒவ்வொன்றா கேளுங்க, சொல்றேன். ரைட் சார், ஓகே சார். ஹரியானா, அஸ்ஸாம்லையும் கூட ஆம் ஆத்மிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஓவராலா சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போ கருத்து கணிப்புகள் நிறைய வந்தது. மோடியினுடைய 400ன்றதை என்டார்ஸ் பண்ணும் விதமாக பல்வேறு ஊடகங்கள் அந்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டாங்க. ஆனா இப்ப நிலவரம் மொத்தமாக மாறி இருக்கிறது. அவங்க எடுக்கப்பட்ட போது இருந்த நிலவரமும் இன்றைய நிலவரமும் ஒன்று இல்லை. அப்போ இந்த கருத்து கணிப்புகளுடைய வேலிடிட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது கருத்து கணிப்பு ஆஸ் ஆன் டேட் அப்படின்னு இருக்கிறது தானே. அன்னைக்கு தேதிக்கு என்னன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுலேயும் சில எல்லா கருத்து கணிப்பும் உண்மையான கருத்து கணிப்பு கிடையாது. சில பேருடைய ஆதரவாளர்கள் அதுக்கு தகுந்தபடி கருத்து கணிப்பு சொல்லுவாங்க. நான் ஒரு 10-15 தடவை சொல்லியிருக்கேங்க. நான் வந்து மாவட்ட ஆட்சியரை வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடத்தியிருக்கேன், சட்டமன்ற தேர்தல் நடத்தியிருக்கேன், ஊராட்சி தேர்தல் நடத்தியிருக்கேன், பஞ்சாயத்து தேர்தல் நடத்தியிருக்கேன், நகர்மன்ற தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல் நடத்தியிருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், கேட்டாக்லிஸ்மிக் இன்சிடென்ட் ஏதாவது நடக்காமல் இருந்தால், எது கேட்டாக்லிஸ்மிக் இன்சிடென்ட்? மனதை உலுக்கும் நிகழ்வுகள். மிஸ்ஸஸ் காந்தியுடைய டெத்து, ராஜீவ் காந்தியுடைய மர்டர், எம்ஜிஆர் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் கேட்டாக்லிஸ்மிக் இன்சிடென்ட். அந்நேரம் மக்கள் பார்க்க முடியாது. அப்படி சிம்பத்தி ஓட்டு போயிடும். ஆனால் அப்படி நடக்காம இருக்கிற பட்சத்துல தேர்தலுக்கு 7 நாளைக்கு முன்னாடி தான் நீங்க ஏறக்குறைய நிலவரம் எப்படி போகும்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நிலவரத்தை பத்தி உறுதியா சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. பாருங்களேன், இன்னைக்கு வந்து நிலவரம் வந்து எப்படி மாறி போச்சுன்னு. ஆனா இன்னைக்கு நிலவரம் மாறி போன போதும் ஒரேடியா வந்து யுஃபோரிக்கலா இருக்கிறதுக்கான இது இல்லை, நிலைமை இன்னைக்கு கிடையாது. ஏன்னா ஒன்று இருக்கு. இந்த யூபியில் மாயாவதி கடைசி நேரத்தில் தைரியமா வந்து பிஜேபிக்கு எதிராக நான் இந்த கூட்டணியில் சேர்றேன்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு நான் சொல்லுவேன் பிஜேபி காலி அப்படின்னு. அது வரைக்கும் வந்து போராட்டங்கள் வந்து ரொம்ப வெகு வேகமாகத்தான் 2 கூட்டணி நடுவிலையும் போராட்டம் இருக்கும். ஓகே, இப்போ இது கொடுக்கக்கூடிய பெர்செப்ஷன், இதை இந்தியா கூட்டணியால மீடியாலேயோ அல்லது வந்து இப்ப செயற்பாட்டாளர்கள் மத்தியிலேயோ அல்லது டெமோக்ராட்டிக் தாட்ஸ் உள்ளவங்க மத்தியிலேயோ ஒரு இந்தியா அலையன்ஸுக்கு ப்ரோவான வேவ் இருக்கு அப்படின்னாலும் அதை ஓட்ஸா கன்சாலிடேட் பண்றது வந்து அந்த அலையன்ஸ் வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றதுலதான் இருக்கு. அந்த ஈகோ சிஸ்டம் இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்னர்ஸ்டையும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸோட மற்றவங்ககிட்ட அதிகமா இருக்கு. காங்கிரஸுக்கு வந்து எல்லா மாநிலங்களையும் அது இல்லை. கர்நாடகத்துல எல்லாம் முழுக்க அவங்க ஃபைட்டிங் கெப்பாசிட்டியோடு இருக்காங்க. கேரளாவில் அது மாதிரி இருக்காங்க, தெலுங்கானாவில் அது மாதிரி இருக்காங்க, ராஜஸ்தானில் இருக்காங்க. மத்திய பிரதேசில் அந்த அளவுக்கு இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. சத்தீஸ்கரில் வந்து அவங்களால போரிட முடியும், ஆனால் அந்த அளவுக்கு போரிட முடியாது. ராஜஸ்தானில் வந்து பைலட்டுக்கு வந்து அவங்க கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து பார்க்கட்டும். சச்சின் பைலட்டுக்கு கிரவுண்டில் வந்து ஆளை இறக்கி, நம்ம எங்கள் ஊர் பாஷையில் சொல்கிறோன்னா ஊடு கட்டி அடிச்சிருவார். அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி. மத்திய பிரதேசத்துல வந்து அவங்க வந்து கமல்நாத் மாதிரி ஆளுங்களை வந்து அனுகூல சத்ருன்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. கட்டுச்சாதத்துல பெருச்சாளியை வச்சு கட்டக்கூடாதுங்கிறது பெரியவங்க சொல்ற வார்த்தை. மத்திய பிரதேசத்துல அந்த கஷ்டம் இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பிரேக்கிங் சார், டெல்லி மினிஸ்டர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து விலகாவிட்டால்
சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை சிஆர்பிசி செக்ஷன் 41 அடிப்படையில உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாய காத்திருக்கிறது. கெஜ்ரிவால் வில் பி பேனிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் ஒரு தருணம் கூட அவங்களுக்கு கிடைத்தது. அதை தாண்டி இப்ப கூட்டணி உறுதிப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? உறுதியாயிட்டாங்க. இதுக்கு மேல நீ என்ன செய்ய போறேன்னு சொல்லி உறுதியாயிட்டாங்க. இன்னொன்னு, எலெக்ஷன் சமயத்துல இனிமே இவங்க பிஜேபி எடுக்கிற எல்லா ஸ்டெப்பும் இவங்களுக்கு விரோதமா தான் போகும். இப்ப கெஜ்ரிவால் மேல் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா மக்கள் கெஜ்ரிவாலை நம்புறாங்க. டாக்ஸி டிரைவர் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட டெல்லியில் நான் பேசியிருக்கேன். கெஜ்ரிவால் கூட இருக்கவங்க சில பேர் சரியில்லைங்க, ஆனா அச்சா ஆத்மி ஹாய் சார், அதான் அவரை பத்தி சொல்றேன். அவர் எவ்வளவு நல்ல மனுஷன், எங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்யறாரு அப்படின்னு தான் மக்கள் மத்தியில அந்த இதுதான் இருக்கு. இன்னும் சொல்ல ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு, நான் கேட்டேன், இந்த தரம் டெல்லியில் 4 நாள் இருந்தேன், இல்ல இந்த இதுல மதுபான விற்பனையில ஏதோ பண்ணான்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. எங்க மணியிலேயே கை வச்சாரு? ஏன் அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துறது பணம் வேண்டாமா? அவங்களாம் என்ன பெரிய பெரிய கொள்ளக்காரங்க எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டு பிக் பாக்கெட்டை பார்த்து கையை நீட்டினாங்கன்னா என்ன சார் அர்த்தம்? அவங்களுடைய பேச்சு இப்படி இருக்கு. அதாவது மக்கள் யாரு பக்கம் நிக்கிறாங்கன்னா கெஜ்ரிவால் பக்கம் தான் நிக்கிறாங்க, அது சந்தேகம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, பொதுவா ஒரு பிக்சர் இருந்தது, ஸ்டேட்ல கெஜ்ரிவாலை செலக்ட் பண்ணுவாங்க, சென்ட்ரல்ல அவங்க பிஜேபி தானே போடுவாங்கன்னு பொதுவா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் கூட்டணி அமைச்சது மூலம் அவங்க அப்படி நினைக்கிறவங்களும் இப்ப கெஜ்ரிவால் காங்கிரஸ் கூட்டணி தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது நீங்க கேட்டீங்க, இந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து அசோக் சவான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. போறவங்கலாம் போட்டோம், இந்த மாதிரி ஆளுகள்லாம் போறது காங்கிரஸுக்கு நல்லது. ஏன்னா எனக்கு ஒரே ஒருத்தன் கமல்நாத் போகலைன்னு தான், போயிருந்தா காங்கிரஸுக்கு எவ்வளவு நல்லது. ஏன்னா இவங்கெல்லாம் பிஜேபியுடைய பி டீம் மாதிரி தான் மனசளவில் இருக்காங்க. லெஃப்ட் ஆஃப் சென்டரா இவங்க போறது, ராகுல் காந்தி போறது இவங்களுக்கு பிடிக்கல. ஓபிசியை இவ்வளவு தூரத்துக்கு அவர் தாங்கி பிடிக்கிறது பிடிக்கல. ஏன்னா இது வரைக்கும் நிலைமை எப்படி இருந்ததுன்னா, ஒரே குழுமத்தை சேர்ந்த சில பேர் இந்த பக்கமும் சில பேர் அந்த பக்கமும் இருப்பார்கள். யார் பதவி பிடித்தாலும் அந்த குழுமம் தான் பலமுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு அந்த ஈக்குவேஷன் மாறுற மாதிரியான சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கு. ஓபிசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் ஆரம்பிச்சிட்டாருன்னா, the power balance will shift in favor of those people. இது இவங்களுக்கு தெரியுது, இவங்களுக்கு நல்லது கிடையாது. கமல்நாத்துக்கோ அசோக் சவானுக்கோ இது நல்லது கிடையாது. அதனால அவங்க மாறணும்னு சொல்லி பார்த்தாங்க, மாறிட்டாங்க. அது கமல்நாத் இன்னும் மாறாம இருக்காரு. அவர் இவங்களா கௌரவமா பதவி ஓய்வு, கட்டாய விருப்ப ஓய்வு கொடுத்து அனுப்பி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன செய்ய போறாங்க தெரியல. ரைட் சார், நிறைய அடுத்தடுத்து தகவல்கள் கொண்டே இருக்கிறது. உங்களுக்கும் அடுத்தடுத்து வேலைகள் இருப்பதனால இதோட இந்த நேர்காணல் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம். நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை